ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடா இன்னும் சாட்டர்டேவே வரலையே, அதுக்குள்ள ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இன்னும் சாட்டர்டே வரல தான். பட் ஸ்மாக்டவுன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நேத்து நடந்து முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் டேப்பிங் பண்ணிட்டாங்க WWE. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிறிஸ்மஸ் வீக்கெண்ட். ஸோ WWE சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஹாலிடே கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே வந்து இந்த ஸ்மாக்டவுன் வந்து டேப்பிங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீக் ஸ்மாக்டவுன் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் பாத்தீங்கன்னா டேப்பிங் பண்ண போறாங்க WWE. ஏன்னா அது வந்து நியூ இயர் வீக்கெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் டேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர் வேணாம்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லடா நான் ஸ்பாய்லர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்பவே ஸ்மாக்டவுன் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜருக்கான ஒரு செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரூ மேக்கின்டையர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்மாக்டவுன்ல இருந்து. சோ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ட்ரூ மேக்கின்டையர் வந்து ரீஹையர் பண்ண போறேன், அதுக்காக நான் அவரை மீட் பண்ண போறேன்னு சொல்லி ட்ரூ மேக்கின்டையர் வீட்டுக்கே வந்துடுறாருங்க. சோ ட்ரூ மேக்கின்டையரும் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரும் வந்து பேசிக்கிறாங்க. சோ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட சஸ்பென்ஷன் வந்து ரிலீஸ் பண்றேன், நீ வந்து மறுபடியும் ஸ்மாக்டவுனுக்குள்ள வரலாம். ஆனா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீ கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிருக்க, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அண்ட் ரெஃப்ரியும் நீ அட்டாக் பண்ணிருக்க இதுக்கு முன்னாடி. சோ இதுக்கான ஃபைனை நீ பே பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோன்னே ட்ரூ மேக்கின்டையர் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்றாரு. அண்ட் ஸ்மாக்டவுன் GM நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உனக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நான் இன்னொரு ஃபைனல் டைட்டில் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்றேன், நீ அதுக்கு ரெடியான்னு கேக்குறாரு. ட்ரூ மேக்கின்டையர் பாத்தீங்கன்னா ஷாக்கிங்லி நோன்னு சொல்லிடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ அதுக்கான என்ன விளக்கம் சொல்றாருன்னா, மறுபடியும் நீங்க டைட்டில் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஆனா கோடி ஏதோ ஒரு வகையில வந்து என்ன ஸ்க்ரூ பண்ணிடுவாரு, சோ எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் பாத்தீங்கன்னா உனக்கு ஏதோ ஆப்ஷன் வேணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ட்ரூ மேக்கின்டையர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கான ஸ்டிபுலேஷன் வந்து நானே சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. தென் ஸ்மாக்டவுன் GM பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ஓகே உனக்கான ஸ்டிபுலேஷன் வந்து நீயே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மேட்ச் அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மேட்ச் வந்து எப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வரல. மேபி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல தான் இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெஸ்லிங் நியூஸ் நான் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல தேர்ட் டைம் ட்ரூ விசஸ் கோடி மேட்ச் நடந்தா அதுல 100% ட்ரூ மேக்கின்டையர் தான் ஜெயிப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இது அதுக்கான அடித்தளம் தான் WWE போடுற மாதிரி இருக்கு. சோ என்ன வேணா நடக்கலாங்க, அதுக்குள்ள நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அப்படியே அவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஸ்விமிங் பூல்ல வந்து தள்ளி விட்டுறாரு. அதெல்லாம் பார்க்க ஃபன்னியா இருந்துச்சு. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த செக்மெண்ட் அங்கேயே முடியுது. நீ எப்படி அந்த செக்மெண்ட் இவ்வளவு வெலாவரியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி WWE பாத்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் யூடியூப்ல அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் வேணா யூடியூப்ல பார்க்கலாம். நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு நியூஸா தாங்க கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த செக்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வீடியோவா கிடைச்சிருக்கு. மீது எல்லாமே நமக்கு ஒரு நியூஸா தான் கிடைச்சிருக்கு. சோ அது என்னன்னு சொல்லி நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, டேமியன் பிரிஸ்ட் தான் வந்து ப்ரோமோ கட் பண்றாரு. அவர் ரிங்குக்கு வந்து அலிஸ்டர் பிளாக்குக்கும் அவருக்கும் நடந்த ரைவல்ரி பத்தி பேசுறாரு. அண்ட் சடனா பாத்தீங்கன்னா ஜெலினா வேகாவும் அலிஸ்டர் பிளாக்கும் வந்து டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சோ அங்கேயே அந்த செக்மெண்ட் வந்து முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பேக் சைட் செக்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் பாத்தீங்கன்னா டாக் டீம் டைட்டில்ஸ் ஆன ஃபியூட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கபுக்கி வாரியர்ஸ் வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி பேசுனதால அங்கேயே வந்து உங்களுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் நடக்குது. டேமியன் பிரிஸ்ட் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணத பத்தி. மறுபடியும் பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காரு பேக் ஸ்டேஜ்லயும். சோ இவங்க ரெண்டு பேர் ஃபியூடும் பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன் அப்கமிங் ஸ்மாக்டவுன்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்களே, அந்த மேட்ச் தாங்க நடக்குது. நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் விசஸ் கபுக்கி வாரியர்ஸ். சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா நயா ஜாக்ஸும் கபுக்கி வாரியர்ஸும் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க வின் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா சார்லட் ஃபேரும் அலெக்சா பிளிஸ் வந்து நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் அட்டாக் பண்றாங்க. சோ இவங்க 6 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் காட்டுறாங்க. ஜூலியா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செல்சி கிரீம் டீம்ல இருக்க ஆல்பி ஃபயருக்கு ஜூலியாக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜூலியா தான் வின் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து US சாம்பியன்ஷிப் ஓபன் சேலஞ்ச் கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. டிராகன் ஆஃப் அண்ட் கார்மோலயஸ் விசஸ் DIY கான டாக் டீம் மேட்ச் தான் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா டிராகன் ஆஃபும் கார்மோலயஸும் பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. சோ ஆப்வியஸ்லி அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கார்மோலயஸ் வந்து சீக்கிரமா ஃபேஸ் டர்ன் பண்ண போறாரு, இன்னும் பயங்கரமா ஒரு புஷ் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் WWE. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம மெயின் இவென்ட் தான் சோலோ சிக்கோவாஸ் MFT விசஸ் வயட் 6க்கு ஒரு டாக் டீம் டைட்டில்ஸ் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சோலோ சிக்கோவா டீம் தான் வின் பண்ண போறாங்கன்னு நினைச்சா இந்த மேட்ச் வந்து நோ கான்டெஸ்டா முடிஞ்சிச்சுங்க. சோ ஆமாங்க, ஏன் நோ கான்டெஸ்டா முடிச்சாங்கன்னா, இது வந்து ஒரு டேப்பிங் ஷோ. இந்த ஷோல வந்து யாரையும் வின் பண்ண வைக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம், டைட்டில்ஸும் சேஞ்ச் ஆகாது. சோ இது ஆப்வியஸ்லி யாரும் வின் பண்ண வைக்காம நோ கான்டெஸ்டே WWE சேஃபா போயிடலாம் நினைச்சிருக்காங்க போல. சோ இதுக்கான ஃபியூட் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. சோ இதெல்லாம் தாங்க இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடந்த விஷயங்கள். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.